வணக்கம். அதிமுகவில் நான் இணையத்தாரா இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி என்னை சேர்த்துக்குவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து ஓபிஎஸ் கேட்டிருக்கிறார். சரி, அது சரியான கேள்வி தான். ஓபிஎஸ்ஸை வந்து அதிமுகவில் சேர்க்கறனால எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச்செயலாளர் பதவியை வந்து ஓபிஎஸ் போட்டி போட முடியாது. அவைத்தலைவர் பதவியாவது கொடுங்க, நான் வந்து கட்சிக்குள்ளே வந்துடுறேன், என் கூட வரவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பெருசாக ஓபிஎஸ் வந்து இனிமேல் அதிமுகக்குள்ளே வந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பெருசாக போராடவும் முடியாது. ஓபிஎஸ் யாருமே பெருசாக ஆதரிக்கவும் மாட்டாங்க. அப்படிங்கிறனால ஓபிஎஸ்ஸை சேர்க்கறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தை நாம் மீற முடியாது, ஒரு பொதுக்குழுவில் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்னு தெரியல. பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி பொதுக்குழுவில் தான் தீர்மானமே போட்டாங்க. இனிமேல் எந்த சூழ்நிலையும் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்காது அப்படின்னு சொன்னாங்க. பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம், பொதுக்குழுவை கேட்டு தான் திரும்பவும் பாஜகவோட கூட்டணி வச்சாரா எடப்பாடி பழனிசாமி? இல்லை இல்லை. அதே போல் இது ஓபிஎஸ்ஸையும் வந்து பொதுக்குழுவில் அது மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு நிப்பாட்டி இருந்தாலும் இப்போ வந்து சேர்க்குறதுல வந்து அவங்கள்ட்ட பொதுக்குழுவில் கேட்டு தான் முடிவெடுக்கணுங்கிற இது கிடையாது. பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் அவர் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் மேலே அவருக்கு நம்பிக்கையும் இல்லை. ஓபிஎஸ் வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். ஓபிஎஸ் பெருசாக வந்து அதிமுகவுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது, அதிமுக ஓட்டுகளை பிரிக்க முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படி தென் மாவட்டங்களில் முக்குளத்து அந்த சமுதாய ஓட்டுகளை டிடிவி தினகரன் மூலமாக பெற முடியும்னு நினைக்கிறாரு. ஆனால் டிடிவி தினகரனே ஓபிஎஸ் வேணும்னு நினைக்கிறாரு. ஓபிஎஸ் இல்லாமல் நம்மளால் அங்கே வந்து தென் மாவட்டங்களை பிரிக்க முடியாது. டெல்டா மாவட்டங்களை வேணால் பிரிக்கலாம். தென் மாவட்டங்கள் எல்லாம் வந்து ஓபிஎஸ் தான் வந்து அதிமுகவோட முகம், அம்மாவோட விசுவாசி அப்படின்னு பேர் வாங்கினவர். அதனால வந்து அவர் இல்லாமல் வந்து வெற்றி பெறுறது, முக்குளத்து சமுதாய ஓட்டுகளை வாங்குறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. நம்ம அன்னைக்கு பிரித்தோம், 2021 பிரித்தோம்னா அப்போ ஓபிஎஸ் அங்கிட்டு இருந்தார், இந்த சைடு நம்ம இருந்தோம். அதனால அது பார்த்தீங்கன்னா ஓட்டு விழுந்துச்சு. இப்போ ஓபிஎஸ்ஸையும் துரத்தி விட்டார். முக்குளத்து சமுதாயத்து மக்கள் வந்து வெறுப்பாக இருக்கிறது காரணம் என்னென்னா, அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவமான ஒரு கட்சியாக இருந்த அந்த கட்சியில் இருக்கிற அந்த சமுதாய மக்களை எல்லாத்தையுமே வெளியே தள்ளிட்டு கவுண்டர் கட்சியாக மாற்றினார். இப்போ வந்து என்ன, டிடி தினகரன் சேர்க்குற மாதிரி நான் முக்குளத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்க பார்க்குறாரே தவிர, மற்றபடி அந்த சமுதாயத்துக்கோ அந்த கட்சியிலையோ ஒரு நல்ல ஒரு பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் சில முக்கியமான நிர்வாகிகள், நம்ம திண்டுக்கல் சீனிவாசன், உதயகுமார், ராஜன் செல்லப்பா, நத்தன் விஸ்வநாதன், இது போன்ற நபர்கள் எல்லாமே ஓபிஎஸ் திரும்ப கட்சிக்குள்ளே வரதை அவங்க விரும்பவே இல்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஓபிஎஸ் வந்து சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு பயங்கர சங்கடம். இதெல்லாம் இப்போதைக்கு அறிவிக்காதீங்க, வேணாங்க, இது தேவையில்லாத பிரச்சனையை தென் மாவட்டங்களை உருவாக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது எங்கே எடப்பாடி பழனிசாமி கேட்டார்? கேட்கவே இல்லை. அவர் வந்து அறிவித்ததுனால அவருக்கு என்னென்னா, வட மாவட்டங்களில் வன்னியர் சமுதாய மக்களோட ஓட்டுகளை நம்ம வாங்கிடலாம், மேற்கு மண்டலத்தில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம், வட மாவட்டம் மேற்கு மண்டலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை போதும், தென் மாவட்டத்தில் ஒரு 10-15 சீட்டு இருந்தால் போதும், நம்ம வந்து ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. அந்த நம்பிக்கை பொய்யா போச்சு. ஏன்னா வன்னியர் சமுதாய மக்களும் வந்து ஏமாற்றிட்டாங்க. இவர் 10.5% வந்து ஏமாற்றி விட்டார். அவங்களும் வந்து ஓட்டு போடும்போது அவங்களும் ஏமாற்றிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவர் எதிர்பார்த்த மாதிரி திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியல. ஆனால் இவருடைய குற்றச்சாட்டு என்னென்னா, தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் வந்து சரியாக செயல்படலை, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக திரும்பவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி வேலை பார்த்தாரு, அவர் வந்து பெருசாக வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ்ஸே தோக்கடிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி காய் நவுத்தினார், திமுக வேட்பாளர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறைய வந்து இது செலவு பண்ணார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்க. ஓபிஎஸ்ஸே குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிப்பாரா போவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது அவருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியோட துரோகம் பூந்து விளையாண்டுச்சு. இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கக்கூடிய நபர்கள்னு இருக்காங்கல்ல, இந்த உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், ராஜன் செல்லப்பா, இந்த போன்ற நபர்கள் எல்லாமே என்ன நினச்சாங்கன்னா, திரும்பவும் ஓபிஎஸ்ஸை தென் மாவட்டத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார், ஓபிஎஸ்ஸை வந்து கட்சி விட்டு நிப்பாட்டினாங்கன்னா அந்த பொருளாளர் பதவி அவருக்கு தான் வரும், தேவரோட தங்க கவசத்தை பேங்க்லேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவர் கையில் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து ஓபிஎஸ் வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தார். அதனால் தென் மாவட்டத்தில் இருந்த நிர்வாகிகள் முக்கால்வாசி பேர் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு நிப்பாட்டிடலாம், அதுக்கு வந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம், ஓபிஎஸ் மேலே தூக்கி எல்லா குற்றச்சாட்டுகளையும் போடு, ஏன் தென் மாவட்டத்தில் அதிமுக ஜெயிக்க முடியாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான்,
டக்கு டக்குன்னு ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் தான் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முதலமைச்சர் ஆனவங்க கிடையாது. 3 முறை வந்து முதலமைச்சராக இருந்தாருன்னா 2 முறை ஜெயலலிதானால, 1 முறை சசிகலானால முதலமைச்சர் இருந்தார் ஓபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி அப்படி தான். சசிகலா சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிட்டு போனாங்க. மற்றபடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக கிடையாது. அவங்களுக்கு மக்கள்கிட்ட எவ்வளவு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இன்னமும் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள்கிட்ட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னுமே எல்லாத்துக்குமே இருக்குது. கூட்டணி பலமும் பெருசாக இல்லை. ஆனால் இவர் மட்டும் நினைக்கிறாரு, இவருக்கு வந்து கட்சியை கைப்பற்றினா போதும், எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இருந்தால் போதும், கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் போதும், மீதியை வந்து நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம், நமக்கு வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராகி உட்காரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. திமுக என்ன குறையாக வச்சுருக்கு நம்மளை, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கான்ட்ராக்டு எல்லாமே நம்ம தானே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருக்காங்க. அதனால் தென் மாவட்டத்தில் சேர்ந்த நிர்வாகிகள் இன்னமும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் வரக்கூடாது, ஓபிஎஸ் வந்தார் அப்படின்னா நம்மளுடைய செல்வாக்கையும் பறிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த பயத்தின் அடிப்படையில் அவங்க வந்து ஓபிஎஸ்ஸை திரும்பவும் சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. தென் மாவட்டத்தில் இருக்க நிர்வாகியே சொல்கிறான், அதுவும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவனே சொல்கிறான், அப்புறம் எதுக்கு நம்ம ஓபிஎஸ்ஸை கொண்டாந்து கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு, அதனால் வந்து கட்சிக்குள்ளே சேர்க்க வேணாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இதே பாஜக மேலிடம் சொன்னாலும் இதை தான் சொல்கிறாரு. தென் மாவட்டத்தில் இருக்க அதிமுக நிர்வாகிகளை வேணான்னு சொல்கிறாங்கங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசுகிறாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியல, ஓபிஎஸ்க்கும் தெரியல. இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சொன்ன பிறகு இப்போ ஓபிஎஸ் வந்து அப்படியே விட்டுற முடியுமா? இப்போ அவருடைய ஆலோசனை திமுகவா தாவேகாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ தாவேகாவோட அவர் போகிறாரு அப்படின்னா அதிமுக வந்து ஆட்சி அமைக்க முடியாமல் செய்ய முடியும், அதிமுகவை தோக்கடிக்க முடியும். நிறைய இடங்களில் தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய்க்கும் மக்களோட ஆதரவு இருக்குது, தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கும் மக்களோட ஆதரவு இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அதிமுகவை தோக்கடிக்க முடியும். ஆனால் இவங்க வெற்றி பெறுவாங்களா, இவங்க நிறுத்துகிற வேட்பாளர்கள் நிறுத்துவாங்களா அப்படிங்கிறது தான் சந்தேகமாக இருக்குது. இவங்க நிறுத்துகிற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்கன்னா கூட தொங்கு சட்டமன்றம் அமையும் போது நம்ம வந்து யாருக்கு ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம வந்து ஒரு டிசைடிங் பார்ட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. வெற்றி பெற முடியுமான்னு தெரியல. வெற்றி பெற்றாலும் நம்ம என்ன பண்ணுறது, தனியாக சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு இருக்குது. சரி, அதை தாண்டி தாவேகா வேணாம், நம்ம திமுகவோட கூட்டணி வைக்கலாம்னா திமுகவோட கூட்டணி வைக்கலாம். ஓபிஎஸ்க்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, ஆதரவாளர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுக்கு ஏற்கனவே வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணுறது, திமுக சைடு போனால் நம்மளை வந்து துரோகி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து அதிமுகவில் இருக்கும்போதே திமுகவோட ஒரு டைப் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ திமுக நேரடியாக ஆதரித்தோம்னா திரும்பவும் அதே தானே சொல்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து திமுகவா தாவேகாவான்னு அவர் டிசைட் பண்ணுறதுலே ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னமும் எடப்பாடி பழனிசாமி தமக்காக அதிமுக கதவை திறப்பார் நமக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார். அவர் அதிமுக விட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம அதிமுக அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருக்கிறாரு. இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு முடிவு எடுக்க தயக்கம் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க வேறு கட்சியில். அப்புறம் ஜேடிஜே பிரபாகர்லாம் தாவேகா சைடு போயிட்டார். அவரே கூட நேற்று கூட சொல்லும்போது கூட ஓபிஎஸ் தாவேகா சைடு வர்றது ரொம்ப நல்லது, அவர் வந்து இந்த சைடு வந்தார்னா அவருக்கான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவருக்கு, உண்மையிலே ஓபிஎஸ் என்ன பண்ணுறாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.